போன ஜிலேபியை பத்தி இனிமே பேசி இல்ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க திமுக அரசு வந்து தமிழ்நாட்டை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு அரசு. அது 2026ல நம்ம வந்து நான் ஜெயிக்கணும் இல்லையோ திமுக வரவே கூடாதுன்னு அந்த நிலைமையில பார்த்தா பிஜேபி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அவருடைய எண்ணம். அது நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்காது. சரி, ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சதுன்னா என்ன ஆகும்? ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளவு? நீ எத்தனை முறை வெளிநாட்டு பயணம் சொல்ற? இன்னைக்கு போயிருக்க, எங்க இருக்க? உன்னுடைய இந்த 15 வருஷம் சர்வீஸில் எத்தனை முறை நீ போயிருக்கிற? எவ்வளவு என்ன போய் என்ன கொண்டுட்டு வந்துருக்க? எந்த தொழிற்சாலை என் தலைவர் மு க ஸ்டாலின் போயிட்டு வந்தான். அவ்வளோ பெரிய தொழிற்சாலை இங்கே கொண்டுட்டு நோக்கியா கம்பெனி கொண்டுட்டு வந்தது யாருறாங்க? இன்னைக்கு 15,000 இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மாதம் 45,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். உன்னால் முடிந்ததா? இரும்பு தொழிற்சாலையை கொண்டுட்டு வந்தது யார்? சேலம் உருக்கு தலை யார் கொண்டுட்டு வந்தது? எல்லாத்தையும் ரெடிஃபை பண்ணிட்டு இருக்கிறான். சுத்திகரிப்பு நிலையம் கொண்டுட்டு வந்தது அனல் மனுஷன். என்ன பண்ணல இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அண்ணாமலை? பேசணுங்கிறத இன்னும் வெறுவாயில் அவ்வளோ மெல்ல கூடாதுங்க. ஊற வச்சு தாங்க மெல்லணும். தண்ணி வேணுங்க அதுக்கு. சரிடா, இப்ப 2026ல ஃபைனலா யாரு வரவே கூடாது தமிழ்நாட்டுல சிஎம்மா வந்துட்டான்? தமிழ்நாடு வந்து இந்த நிலைமையில மாறிட்டோம்னா என்ன மாறிடும்? வருவதற்கு எவரும் இல்லை, இவர்தான் கதி. யாரு? மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின். இவரை வெல்ல எந்த சக்தியும் கிடையாதுன்னு. ஓகே, நானே கலைஞர் என்று தான் அழைப்பேன், கருணாநிதி என்று அழைக்க மாட்டேன். வச்சாரு ஒண்ணு எம்ஜிஆருக்கு அடுத்தது அவருதான். பாடம் அவருடைய பாடம். எது இருந்தாலும் நீ மரியாதை பேசாத கலைஞர். அவர் எவ்வளவு பேர் தமிழர் தெரியுமா? என் நண்பன் அந்த தமிழ் கிட்ட போய் கருணாநிதிங்கிற வச்சாரு 2 கோடி போகும். அவனுடைய சட்டமன்ற பதவியே காலி பண்ணி விட்டார். அவ்வளவு பெரிய நட்பு இருந்துச்சு 2 பேருக்குள்ள. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உலகத்துக்கே தெரியும். எம்ஜிஆர் இறந்த பொழுது ராமாபுரத்திலிருந்து முதல் செய்தி என் தலைவனுக்கு தான் வந்துச்சு. போய் செய்ய காரியம் அத்தனையும் செஞ்சு இருக்க வேண்டிய ரெக்கார்டு எதாவது ஒழிக்கணும், என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணு. எம்ஜிஆர் சொத்து சேர்த்து வைத்தாரா? அவருக்கு சொத்து என்ன இருக்கு? இன்னைக்கு காதுகளாத ஒரு பள்ளி, அத்தனை குழந்தைகள் இன்னைக்கு நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு எந்த தீய பழக்கமும் கிடையாது. நன்றாக சாப்பிடுவார், உழைப்பார். சிலம்பத்தில் அடிச்சு அவர்கிட்ட கிடையாது, வாழ்வீச்சில் அடிச்சு அவர்கிட்ட கிடையாது. அவர் வாழ்வீச்சு, இவர் சொல்வீச்சு. அவர் வாழ்வீச்சு, இவர் சொல்வீச்சு. பிஜேபி அதான் சொன்னேன். அது பிஜேபி ஒரே வார்த்தையில் ஆரம்ப